விஜய் வந்து அலைக்கழிக்கப்படுகிறார். இது ஒரு திரைப்படம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதோட இயக்குனர்கள் அங்க டெல்லியில இருக்கிறாங்க. விஜய் வர வேண்டும் அப்படின்னு விரும்பியதே பாஜக தான். விஜய் வந்து தனது முற்போக்கு முகத்தை அதை மாற்ற வேண்டாம்னு நினைக்கிறார், அவ்வளவுதான் நினைக்கிறார், அதுவும் முழுதா நினைக்கல. இல்லை புதுசாக தான் இப்போ வந்திருக்காரு அவர் வாய்ப்பு கொடுக்கலாமே, தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆளுங்க அதிமுக அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துருக்கு. ஏங்க வாய்ப்பு கொடுக்கலாமேங்கிற வார்த்தைக்கு என்னங்க பொருள்? தாவேகாக்கு வாக்களித்தவங்க அதிமுக வேணாம் திமுக வேணாம் அது அதிருப்தின்னு எடுத்துக்கலாம்ல. நான் இவ்வளவு நாளும் வாயால் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி மூக்கால் நீங்க செய்ய முடியாது. அப்போ இப்போ நடந்திருப்பது என்பது சரி, இன்னைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி நடக்கு இல்லையா, ஆளுநரை திட்டுவார்கள், திமுகவை திட்டுவாங்க, ஆனா ஒருபோதும் அமித்ஷா மோடியை திட்ட மாட்டாங்க. அது ஒரு உள்ளுணர்வுங்க. இந்த எலக்ட்ரோனல் பாலிடிக்ஸ்ல அதுவும் குறிப்பா இவிஎம் மிஷின் மேல எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கிறது. அந்த பொருள் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. 2021 திமுக அதிகமான இடங்கள் வெற்றி பெற்றாங்க, அப்ப இவிஎம் சந்தேகம். டிடி இப்ப பேசுறாரு, அவர் அதிமுக எடப்பாடி எவ்வளவு குற்றச்சாட்டு பண்ணாரு, கூட்டணி போயிட்டா அது எப்ப நம்ம முடிவு இல்ல. கூட்டணிக்கு வந்துட்டா அதாவது வலதுசாரிகளின் தன்மை என்ன, இடதுசாரிகளின் தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, வலதுசாரிகள் நீங்க துப்புனா கூட தொடச்சுக்குவாங்க. ஃப்ளோர்ல டெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை நான் இங்க நெருப்ப மூட்டுறேன், அக்னி பிரவேசம் செய்து உன் கற்பை நிரூபின்னு விஜய் கிட்ட கேட்கறதுக்கு உரிமை இந்த ஆளுநருக்கு கிடையாது. இப்ப இருக்கிற சினாரியோல கவிழ்த்தாலோ இதை நெருக்கடி கொடுத்தாலோ அதை பாஜக செய்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு வேணா நம்ம செய்யலாம். இந்த இன்ஸ்டாகிராம்லயும் இந்த சோசியல் மீடியாவிலையும் இருக்கிற இந்த குருட்டு கூட்டம் ஒண்ணு இருக்கு இல்லையா, நீங்க உணர முடியல அப்படின்னு சொன்னா நீங்க இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் இல்லைன்னு அர்த்தம். நான் அதை தான் சொல்றேன். இந்த இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்கிறவர்களுக்கு அரசியல் அறிவோ எதுவுமே கிடையாதுங்க. CALS Renewable Energy. Believe in better. KRR Air, Atmospheric Gases and Renewable Company. Saving lives, transforming industries and protecting environment. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் கிழமை பரபரப்பாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளோட இணைந்திருக்காரு பத்திரிகையாளர் சுமன் கவி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். யாரும் எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம், இல்லை யாரும் கணிக்க முடியல தாவேகாவோட எழுச்சியை. தனி பெருங்கட்சியாக தாவேகா உருவெடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய 118 நம்பர் கிடைக்கல. இதுவரையே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தாவேகாவை. இருந்த போதிலும் ஏன் கவர்னர் அழைக்காத காரணத்து எதுனால சார்? ஐயா அதை எப்படி பார்த்தோம்னா சட்டமன்றத்தில் தான் ப்ரூஃப் பண்ணணும் மெஜாரிட்டியை. கவர்னர் அழைக்கலாமே, ஏன் அழைக்காமல் இருக்காரு? கவர்னர் அழைக்கல அப்படிங்கிறதுக்கு கவர்னருக்கு தனிப்பட்ட இன்டென்ஷன் எதுவும் கிடையாதுங்க. கவர்னருங்கிறது யார்? அவர் வந்து ஒன்றிய அரசினுடைய ஒரு ரெப்ரசன்டேட். அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அதுதான் பாஜக ஆளாத மாநிலங்களில் கவர்னரை வைத்துத்தான் ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் தொடர் குற்றச்சாட்டு. கடந்த RN ரவி இருக்கார் இல்லையா, அவர் என்னென்ன பண்ணினார், எப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிறது தெரியும். அதற்கு முன்னாடியே பன்வாரிலால் புரோஹித்தே அந்த மாதிரி செய்யும் போது திமுக அதற்கு எதிராக போராட்டங்களை நடத்தியது. அப்போது திமுக எதிர்கட்சியாகவே இருந்தது. அப்போ என்னன்னா, பாஜக அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் என்ன மேலிருந்து அமித்ஷா மோடி அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவோ அதற்குத்தான் இவர் பணிபுரிகிறாரு. அதனால அவர்களுடைய திட்டத்தின்படி தான் இங்கே நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. உண்மையா சொல்றதா இருந்தா விஜய் வந்து அலைக்கழிக்கப்படுகிறார். இது ஒரு திரைப்படம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதோட இயக்குனர்கள் அங்க டெல்லியில இருக்கிறாங்க. இவர் ஒரு ஆக்டிவா, அதாவது ஒரு முகமாக தெரிகிறார் யார் கவர்னர். மற்றபடி இவருக்கு தனிப்பட்ட சிந்தனை செயல்பாடு எதுவுமே கிடையாது. விஜய் அழைக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற உத்தரவு கூட அவருக்கு அங்கிருந்தா வந்தாகணும் அப்படிங்கிறது என்னுடைய. இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம கர்நாடகா, மகாராஷ்டிரில் பார்த்தோம்னா எந்த கட்சி தனிப்பெரும்பான்மை இருக்கோ, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அதை அழைச்சிருக்காங்க. கர்நாடகா அழைச்சிருக்காங்க, மகாராஷ்டிரில். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது இப்படி கட்டணம் சொல்லியிருக்கு. அதுவும் இப்போ பாஜக கூட்டணியில் அதிமுக கட்சி இப்போ ஒரு வேளை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் அவங்கள அழைச்சி இது பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் ஆக்கியிருப்பாங்க. அவ்வளோதான். கர்நாடகா, மகாராஷ்டிரா நீங்க சொல்றீங்க. கர்நாடகாங்கிறது அவர்களுடைய, அதாவது எடியூரப்பா தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தார் பாஜக. அதனால அவர்கள் ஈஸியாக அதை வந்து அவர்களுக்கு தேவையான அரசு அவர்களுடைய அரசு. அதே மாதிரி தான் நீங்க மகாராஷ்டிராவிலையும். அதனால அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவர்களுக்கு என்ன புள்ளிக்கு இப்போ விஜய் வர வேண்டும் அப்படின்னு விரும்பியதே பாஜக தான். இப்போ இன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து அங்க கூட்டணிக்கு சேரவா வேண்டாமான்னு சினாரியோ இருக்குது. ஆனா ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாடி வரலுமே திருமாவளவன் சொன்னதே வந்து விஜய்க்கு போடுகிற ஒவ்வொரு வாக்குமே அது வந்து பாஜக RSSக்கு போடுகிற வாக்குன்னு தான் சொன்னாரு. அப்ப அது முற்றிலும் மாறுறது இல்லை.
விஜய் வந்து தனது முற்போக்கு முகத்தை அதை மாற்ற வேண்டான்னு நினைக்கிறார், அவ்வளவுதான் நினைக்கிறார். அதுவும் முழுதா நினைக்கல. ஒரு பக்கம் அதிமுக கிட்டையும் பேச்சுவார்த்தை நடக்குது, இன்னொரு பக்கம் டிடிவியினுடைய ஆளை இழுப்பதற்கே வேலை செஞ்சிருக்காங்கிறது அம்பலமாயிருக்குது. இந்த வேளையில விஜய் வந்து ஒரு பக்கா பிழைப்புவாதி தாங்க. தன்னை பிழைக்க வைக்கணும், சர்வை பண்ணணும், அவ்வளவுதான் அதோட இலக்கு. அதற்கு அவருக்கு கொள்கைங்கிறது ஒரு சின்ன ஒரு அடையாளம். அவர் வந்து ஒரு பக்கம் என்ன சொல்றது, அஞ்சலை அம்மா வச்சிருக்காரு, ஒரு பக்கம் காமராஜரை வச்சிருக்காரு, இன்னொரு பக்கம் பெரியாரை வச்சிருக்காரு, அண்ணாவை வச்சிருக்காரு. அப்போ மாநில சுயாட்சி, சமூக நீதி, இதையெல்லாம் நான் தான் அப்படின்னு வரிந்து கட்டிக்கிட்டு தான் பேசிட்டு இருந்தாரு. அதனால அந்த வேஷத்தை கலைப்பதற்கு அவருக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அவருக்கு ஒரு அதுவும் ஒரு வேஷம் தான். ஆனா அந்த வேஷம் கலைப்பதற்கு நேரம் கேட்கிறாரு. பாஜக என்ன சொல்லுது, ரொம்பலாம் ஓவரா சீன் போடாதீங்க, வேஷத்தை கலைச்சு போட்டுட்டு நம்மகிட்ட வந்து சேருங்க அப்படிங்கிறதா அவங்களுடைய அழைப்பு. இதற்கு மேலும் ஒரு சமிக்கையை நீங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கூடுதலா பல அதிமுகவை சார்ந்த அல்லது பாஜகவை ஆதரிக்கிற பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு, நீங்க யார்கிட்ட போய் வந்து ஆதரவை கேட்கணும், மோடி அமித்ஷாவை சந்தித்து அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருந்தீங்கன்னா இந்நேரம் அவங்க ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. அதோட பொருள் என்னன்னா, பாஜகவின் ஆசீர்வாதத்தில் அதிமுக மற்றும் தாவேகா சேர்ந்ததுன்னா கிளியரா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய விருப்பமும் அவர்களுடைய எண்ணமும். அது நடக்காம விஜய் இந்த மாதிரி ஒத்தையா தேடிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது, நான் மறுபடியும் சொல்றேன் இல்லையா, அவருடைய அந்த முற்போக்கு முகத்தை, அந்த அரிதாரத்தை கழுவுறதற்கு, அந்த மேக்கப்பை கழுவுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, அவருக்கு கொஞ்சம் நெருடலா இருக்குது. மற்றபடி அவருக்கு கொள்கை எல்லாம் கிடையாது. விஜய் ஒரு கொள்கைவாதியா கிடையவே கிடையாது. அதனால இது இப்ப நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றதுன்னா, எதிர்பாராத விதமாக நடந்ததுன்னா நான் சொல்ல மாட்டேன். பாஜக என்ன திட்டத்தை வகுத்ததோ அது நடந்துருச்சு. இப்ப அடுத்த கட்டமா விஜயை எந்த புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு அவர்கள் முயற்சி பண்றாங்க. விஜய்க்குன்னு ஒரு தனி இண்டிவிஜுவாலிட்டி இருக்குல்ல, அதுதான் நாங்க இழுத்துக்கிட்டு இருக்கே தவிர மற்றபடி எந்த இடத்தில் விஜயை நிறுத்த வேண்டும், எங்களுக்கு தேவையான ஒரு பொசிஷனுக்கு வாங்க. சிம்பிளா சொல்றாங்க, 2016 ஜெயலலிதா இறந்தார், 2017 சசிகலா வந்து மெஜாரிட்டி தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே என்ன நடந்துச்சு, உடனே வாங்கன்னு அழைச்சிட்டாங்களா? அப்ப அதே சீன் தான். கால இடைவெளி ஒரு 9 வருடங்கள். மற்றபடி தமிழ்நாடு மீண்டும் தான் அனுபவித்ததையே, தான் பட்ட பாடத்தையே தான் மறுபடியும் பார்க்குது. இது புதிதான ஒரு அனுபவம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போதுமே வாய்க்காதது அப்படிலாம் கிடையாது. தெளிவான அனுபவம் நம்ம கண் முன்னால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டவர்களுக்கு 18 வயது நிரம்பியவர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா அவர்களுக்கு 8 வயது இருந்திருக்கும். அவர்கள் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்த 5ஆம் கிளாஸ். எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. இல்ல அதுதான் சொல்றேன், அதிகமான மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க, விஜயை தேர்ந்தெடுத்துக்கிட்டு. நம்ம ஒரு இதை மென்ஷன் பண்ண முடியாது. சின்ன பசங்க ஓட்டு போட்டாங்க. நான் சொல்ல வர்றது என்ன, சின்ன பசங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லலாம், அல்லது சின்ன பசங்களின் தூண்டுதலில் சாக்லேட் எப்படி வேணும்னு அடம்பிடிப்பீங்களோ அல்லது பொம்மை எப்படி வேணும்னு அடம்பிடிப்பீங்களோ அப்படி அடம்பிடிச்சு உங்கள் தாய் தகப்பனை ஓட்டு போட வையுங்கள்னு சொன்னதே எவ்வளவு பெரிய வன்முறையான எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸுக்கே எதிரான ஒரு செயல்பாடு. இப்படித்தான் நடந்திருக்குது. அப்போ யாரெல்லாம் அதாவது இந்த 2K கிட்ஸினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு போட்டாங்களோ அவர்களெல்லாம் சேர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நடக்கிற நெருக்கடிங்கிறது வெறுமனே விஜய்க்கு மட்டுமல்ல, அது மற்ற கட்சிகளுக்கு அல்ல, ஒட்டுமொத்தமா நீங்க ஓட்டு போடுற தமிழ் மக்களுக்கும் சேர்த்து தான். வெறுமனே விஜயை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சிடணும் அப்படிங்கிறது இல்ல. நாளைக்கு பாஜக நினைத்த இடத்துக்கு விஜய் போய் சேர்ந்தால் இன்னும் மூர்க்கமான மோசமான முடிவுகளைத்தான் தமிழ்நாடு சந்திக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இல்ல குறிப்பா வந்து தாவேகாக்கு வாக்களித்தவங்க அதிமுக வேணாம், திமுக வேணாம், அது அதிருப்தின்னு எடுத்துக்கலாம்ல. 3ஆவதா ஒரு கட்சி வந்திருக்கு புதுசு, அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம், வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு நினைப்பாங்க. அது என்னன்னா, அது வந்து எதற்காக 3ஆவது, எதற்காக புதுசு அப்படிங்கிற கேள்வியை கேட்கணுங்க. நான் நீண்ட காலமாக வந்து எனக்கு எங்க அப்பா அம்மா இப்படியே தான் இருக்காங்க, எனக்கு நீண்ட காலமாக ஒரு விஷயம் இப்படியே தான் இருக்குது, நான் இப்படியே தான் சட்டை போட்டுட்டு இருக்கிறேன், நான் நீண்ட காலமாக இதே உணவைத்தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மாற்றத்துக்காக நீங்க வந்து என்ன சொல்றேன்னா பவுண்டரிக்கு மாதிரி, அதாவது வினோதமா நீங்க எதையும் செய்ய முடியாது. நான் இவ்வளவு நாளும் வாயால் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி மூக்கால் நீங்க செய்ய முடியாது. அப்போ ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குன்னா அதற்கு ரீசன் இருக்கணும். நீங்க எதற்காக இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னு கேட்குறீங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நடந்திருப்பது என்பது எந்த அரசியல் அறிவும் இல்லாம திராவிட கட்சிகள்னாலே மோசம், பாஜக அல்லது பாஜக சேர்ந்திருப்பது அதை விட மோசம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்போ இது 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முகாந்திரம் வேணும், அதுக்கு நியாயமான காரணத்தை சொல்லணும். அவர்கள் ஊழல்வாதிகள் அது இதுன்னு பேசுவாங்க, அதெல்லாம் தாண்டி இத்தனை கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்காங்க, அதை பற்றியெல்லாம் நீங்க புரிதல் வேணும். இந்த புரிதல் எல்லாம் இல்லாத ஒரு கூட்டத்தால் உருவாக்கப்பட்ட விஜய், சரிங்களா? அதனால
இது இவர்கள் என்ன நெருக்கடியில் இருக்கிறார், அதாவது இவர்களுக்கு இன்னைக்கு விஜய்க்கே அந்த புரிதல் இருக்கான்னு தெரியாது. சரி, இன்னைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி நடக்கு இல்லையா, இப்ப கூட அவர்கள் ஆளுநரை திட்டுவார்கள், திமுகவை திட்டுவாங்க, ஆனா ஒருபோதும் அமித்ஷா மோடியை திட்ட மாட்டாங்க. அது ஒரு உள்ளுணர்வுங்க. இவர்களுக்கு தெரியும் யார் சூத்திரதாரி, யார் வலுவுள்ளவர்கள், யாரால் இது ஆட்டிவிக்கப்படுகிறது, எல்லாமே தெரியும். கரண்ட் பாக்ஸை தொட்டா ஷாக் அடிக்கும், அது தெரிஞ்சுதான் அவர்கள் அதை தொடுவதில்லை. அதே இது வேற ஒரு பொருளாக இருந்தால் அல்லது வலிமை குறைந்ததில் அவர்கள் அடிக்கலாம். இப்ப கூட நீங்க நல்லா பாருங்க, எங்கள் முதலமைச்சரே தோற்றிருக்காரு இந்த தேர்தலில். முதலமைச்சர் இந்த தேர்தலில் தோற்றிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அதாவது முதலமைச்சரே அந்த அளவுக்கு இருந்திருக்காரு. அதான் முதலமைச்சரே தோற்று போவதுங்கிறது ஒண்ணு இது புது விஷயம் கிடையாது, விஷயம் கிடையாது. நீங்க ஜெயலலிதா 96ல பெரிய அலை இருந்தது. அதுதான் அப்படிப்பட்ட அலை இல்லை, அப்படிப்பட்ட அலைலாம் இல்லைங்க. நான் அதை பற்றி டீடைல்டா பேசணும் அப்படின்னு சொன்னா, இங்க எனக்கு இந்த எலக்ட்ரோலல் பாலிடிக்ஸ்ல அதுவும் குறிப்பா இவிஎம் மிஷின் மேல எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கிறது. அந்த பொருள் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதை பற்றி நான் விளக்கணும்னு சொன்னா தனி எபிசோடு வேணும், நான் விளக்குறேன் உங்களுக்கு. 2021 திமுக அதிகமான இடங்கள் வெற்றி பெற்றாங்க, அப்ப இவிஎம் சந்தேகம் வரலையா? நான் இந்த திமுகவின் வெற்றி அதிமுகவின் வெற்றி அப்படின்னு சொல்லல, இந்த இவிஎம் மிஷினே சந்தேகத்துக்குரியது. இப்போ நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், என்னன்னா எந்த ஒரு மேனிப்புலேஷனே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது எந்த ஒரு கட்சியுமே பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட பொருள் என்ன, நீ பொய் சொல்லு, ஆனா என்னை ஏமாற்று உள்ள அளவிற்கு நான் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஒரு பொய்யை சொல்லு அப்படிங்கிறது தான் மக்களின் டிமாண்டே தவிர நம்ப முடியாத அளவுக்கு பொய் சொல்லாது. அப்போ விஜயை நம்புகிற இடத்துக்கு மக்கள் இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமியை நம்புறதுக்கு மக்கள் இல்லை, அண்ணாமலையை நம்புறதுக்கு மக்கள் இல்லை. சரிங்களா? எவ்வளவு சேர்க்க முடியுமோ, கலப்படங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குல்லங்க, அந்த அளவு சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பொருள். அரிசியா கல்லாங்கிறது வித்தியாசம் தெரியாத அளவுக்கு சேர்க்கணும், அதுதான் கலப்படத்தின் அளவே. சரிங்களா? அதே மாதிரி மற்ற கலப்படங்கள் அப்படித்தான், நீங்க பாலா தண்ணியான்னு தெரியாத அளவுக்கு சேர்க்கணும். நீங்க அதிகமா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணின்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான ஒரு மிக்சிங் இங்க நடந்திருக்கிறது. அந்த மிக்சிங்ல தான் விஜய் வந்திருக்கிறாரே தவிர எந்த மிக்சிங்கும் நடக்கல, எந்த மேனிப்புலேஷனும் இல்லை அப்படின்னு சொன்னா அது விஜயே நம்ப மாட்டார். இந்த வெற்றியை விஜயை எதிர்பார்க்காததுன்னு நான் சொல்றேன். இல்ல, புதுசா தான் இப்ப வந்திருக்காரு அவர் வாய்ப்பு கொடுக்கலாமே, தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆளுங்க, அதிமுக அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துருக்கு. ஏங்க, வாய்ப்பு கொடுக்கலாமேங்கிற வார்த்தைக்கு என்னங்க பொருள்? இன்னைக்கு வாய்ப்பு மக்கள் கொடுத்தாச்சு. அதாவது நான் இந்த மற்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் விட்டுருங்க, வாய்ப்பு மக்கள் கொடுத்தாச்சு. அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி மெஜாரிட்டி இருக்கோ இல்லையோ அவர்களுக்கு அவர்கள் தான் இருக்கிறதுலே கூடுதல்ங்கும் போது இந்த ஆளுநர் கூப்பிட்டு இவரை ஆட்சி அமைக்க கூப்பிடுறதுல என்ன தயக்கம்? அப்ப ஆளுநருக்கு இல்லாத அதிகாரத்தை ஆளுநர் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது முழுக்க 2017 மறுபடியும் சொல்றேன், சசிகலாவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் விஜய்க்கு நடந்துகிட்டு இருக்குது. விஜயை நீங்க இன்னும் யோசிச்சு பாருங்க, கூவத்தூரில் எப்படி எம்எல்ஏக்களை கொண்டு போய் வைத்தார்களோ அதே மாதிரி தான் அதிமுகவில் பாண்டிச்சேரியில் கொண்டு போய் வச்சிருக்காங்க. இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்காங்கன்னு கேள்வி கேட்டா ஏன் வச்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா இங்க வெயில் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப மழை பெஞ்சிருக்கிறதுனால திருப்பி கூட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது ஒரு பக்கம். இதே பாண்டிச்சேரியில தான் விஜயனுடைய எம்எல்ஏக்கள் வைக்கப்பட்டிருக்காங்க. அதனால இந்த கூட்டணி என்பது இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல, இது பாஜக தனது விருப்பத்திற்கு ஒன்றை உருவாக்க நினைக்கிறது, அது இங்கே நடக்க மறுக்கிறது. இதற்கு இடையில அதிமுக திமுகவுமே கூட்டணி சேர்றாங்க, அதிமுக ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டு ஊடகங்கள் தேசிய ஊடகம் வரை இதை பேசிட்டு இருக்காங்க. இல்ல, இதெல்லாம் ஒரு கற்பனை அல்லது திமுகவை, அதாவது என்னன்னா திமுகவை டேமேஜ் பண்றதுக்கோ அது மாதிரி ஒரு திட்டத்தோடு செயல்படுத்தப்படுகிற வதந்தின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடிப்படையில் 1979 இந்த மாதிரியான முயற்சிகள் நடந்தது. அப்போது என்ன அப்படின்னா, கட்சிக்கு கலைஞர் தலைவர், ஆட்சிக்கு எம்ஜிஆர் தலைவர்ங்கிற மாதிரி ஒரு உடன்படிக்கையில் அது நடந்துச்சு. அப்படின்னா அது ரெண்டு கட்சியையும் இணைப்பது, மெர்ஜ் பண்றது. இப்ப நடக்க இவங்க சொல்றதுங்கிறது ரெண்டு கட்சியும் தனித்தனியா இண்டிவிஜுவலா இருக்கும், அதனுடைய எல்லாமே இருக்கும், அவர்களுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும், இவர்கள் கூட்டணியாக நிற்பார்கள்ங்கிறது. இது முதல்ல அடிப்படையிலே தப்பு. இல்ல, விஜய் ஆட்சிக்கு வந்தா அவர் எதிர்க்கவே முடியாது, அதற்கு நம்ம அதிமுக அப்படிலாம் கிடையாது. விஜயை விடுங்க, விஜயை மறுபடியும் நான் என்ன சொல்றேன், விஜயை விடுவோம். இதை விஜயை விடணுங்கிற எண்ணம் திமுகவுக்கு தெளிவா இருக்குது. அதோட பொருள் என்னன்னா, இங்கே ஒரு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அந்த மக்கள் வாக்கு, அந்த மிஷின் கதையெல்லாம் விட்டுருவோம், வாக்களித்த மக்களுக்கு நாம மரியாதை செலுத்துவோம். குறிப்பிட்ட சதவீதமாவது அழிச்சிருப்பாங்க இல்லையா, அதற்காவது மரியாதை செலுத்துவோம். விஜயை
ஆட்சி அமைக்க விடுவதுதான் சரியான முறைன்னு யார் சொல்றா? ஸ்டாலின் சொல்றாரு. தெரியுங்களா? ஸ்டாலின் நாங்கள் எதிர்க்கட்சியாக இயங்குவதற்கு தயாராக இருக்கிறோம்னு அறிவிச்சாச்சு. இதற்கு மேல் ரூமர் இருக்கு இல்லையா, அங்க பேசுறாங்க. சிபிஎம் மாநில தேசிய பொதுச்செயலாளர் சொல்றாரு பேபி அவர்கள் எங்களை அப்ரோச் பண்ணாங்க அதிமுக சப்போர்ட் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி. அதுதான் அதாவது எப்படி ரூமரா இருக்கு? அதாவது பொதுச்செயலாளர் சொல்றாரு. அதாவது அதிமுக சொன்னிச்சு, அதிமுக அப்ரோச் பண்ணுச்சுன்னு சொல்றாங்களா, திமுக பண்ண சொன்னிச்சுன்னு சொல்றாங்க? திமுக பண்ண சொன்னிச்சுன்னு சொன்னாங்களா? அதுக்கு எந்த அடிப்படையில்? அது என்ன சொல்றதுன்னா, அது ஒரு அது அவர் இப்போ நீங்க சிந்தனை செல்வன் சொன்னாரு, சிந்தனை செல்வன் என்ன சொன்னாரு, இது வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டாருன்னு சொன்னாரு. ஆனா திருமாவளவன் என்ன சொன்னாரு, எனக்கு போன் பண்ணி பேசினாரு. இப்ப எது உண்மை? திரும்ப சொல்றதா நம்ம எடுத்துக்கணும். அதே தான் நானும் சொல்றேன். திமுக ஒன்றை செய்கிறது அப்படிங்கிறத யார் சொல்லி எடுத்துக்கணும்? பேபி சொல்றதை ஏத்துக்கணுமா அல்லது முதல்வர் சொல்றதை ஏத்துக்கணுமா? இன்னொன்னு, கனிமொழி சொல்லிட்டாங்க எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு. கனிமொழி விரும்பாத காரணத்தால இந்த ஸ்டாப் ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்போ கனிமொழி, அதாவது கனிமொழி சொன்னதுனால கனிமொழி விரும்பல, உதயநிதி சொன்னா உதயநிதி விரும்பல, இதெல்லாம் நம்ம பேசிக்கலாங்க. நான் சொல்லுவது அடிப்படையிலேயே இந்த ரெண்டு கட்சிகளும் இணைக்கக்கூடிய காலம் அதுவே முடிஞ்சு போச்சு. இப்ப ரெண்டு திசையில பயணிச்சாச்சு. வெவ்வேறு கொள்கைகள், கோட்பாடுகள், வெவ்வேறு கோணங்கள். நீங்க அதிமுகவுக்கு என்ன கொள்கைங்க? அது ஒரு சாஃப்ட் இந்துத்துவ கட்சி தான். பேர்ல தான் திராவிடம் இருக்கே தவிர உயிர் நாடியில உணர்வுல திராவிடம் கிடையாது. பேர்ல இருக்கிறதுனால கோடீஸ்வரன் பேர் வச்சிருக்கிறதுனால கோடீஸ்வரன் ஆயிட முடியாது. இயல்புல அது கோடீஸ்வரனா இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரியான உணர்வோ செயலோ இந்த கட்சியில உண்டா? கரசேவைக்கு ஆள் அனுப்பியவர் ஜெயலலிதா. எந்த மாநிலத்திலையும் கரசேவைக்கு ஜெயலலிதா ஆள் அனுப்பினா அதோட கூட்டணி வச்சு திமுக கூட்டணிங்கிறது அது நிபந்தனையோடு வைக்கப்பட்டது. நீங்க அதெல்லாம் கேட்டீங்கன்னா இப்ப என்னன்னா டைலூட் ஆகும். நான் சொல்லுவது, நீங்க திமுகவினுடைய மொத்த ட்ராக் ரெக்கார்டு எடுங்க, அதிமுகவினுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுங்க, அதனுடைய செயல்பாடுகளை பாருங்க. சிஏஆல் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சட்டமன்றத்துல கேட்கிறாருங்க எடப்பாடி பழனிசாமி. இப்படி ஸ்டாலின் கேட்பாரா? கருணாநிதி கேட்டிருப்பாரா? இது புரியுதா உங்களுக்கு? பிழைப்பு நடந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தையும், கொள்கைன்னு ஒன்ன வச்சுக்கிட்டு அண்ணாவை தூக்கி கொண்டு வருகிற ஒரு கூட்டத்தையும், மாநில சுயாட்சியை பேசுகிற ஒரு கட்சியையும் சமப்படுத்துவதே தப்பு. அது எந்த காரணத்துக்காக அது இணைந்தாலும் அது தவறு. இன்னொரு விதமா அது ஆயிடும். என்ன ஆகும்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு விஜயை வீழ்த்த முடியாது. விஜய் இன்னும் வலுவான சக்தியா மாறிடுவாரு. புரிஞ்சுதான் உங்களுக்கு? அது ஒரு நரேஷனாவே செட் ஆயிரும். பாருங்க, என்னை வீழ்த்துவதற்கு ரெண்டு திராவிட கட்சிகளுமே இணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் வில்லனாக்கி விஜய் ஹீரோ ஆவாரு. விஜய்க்கு தேவை அரசியல் இல்ல, நரேஷன் தான். இந்த நரேஷன் போதும்ங்கிறது ப்ரூவ் ஆயிருக்குது. இந்த மக்களுக்கு நான் தான் சொல்றேன், நரேஷன்ங்கிற வார்த்தை தான் சொல்றேன். ஒரு நரேஷனை செட் பண்ணா போதும், அப்புறம் அதை மிஷின்ல வச்சுக்கலாங்கிறது மேல இருக்கக்கூடியவர்களுடைய கண்ணோட்டம். அப்படி இல்லாமல் இந்த எலெக்ஷனே நடக்கல. களத்துல இறங்கி வேலை செஞ்சு வியர்வை சிந்தி வாங்கப்பட்ட வெற்றி அல்ல இது. இதனுடைய வலுலாம் விஜய்க்கு தெரியாது. சொகுசாக 4-5 நாட்கள் மட்டுமே வெளியில வாங்கப்பட்டது. எது ஒன்று எளிதாக கிடைக்கப்பட்டதோ அதன் அருமை தெரியாது. சரிங்களா? இன்னொன்னு, விஜய்க்கு எதன் அருமையுமே தெரியாது. 27 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்தாலும் அதன் அருமை கூட தெரியாது. இதுதான் விஜயினுடைய தன்மை. புரிஞ்சுக்கங்க. இன்னும் கூடுதலா சொல்றேன். ஒரு பக்கம் நேத்து தான் சொல்றாங்க சிபிஎம் பாஜக என்டிஏ கூட்டணியோடு நீங்கள் இதை நாடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்திலே தான் நீங்க நாங்க வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க. சரிங்களா? டிடிவி அவர்களுடைய ஒரு எம்எல்ஏ, மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் அவர்களுடைய வீடியோவை வெளியிட்டு பாருங்க, எங்களோட அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் அப்போ பிழைத்தால் போதும், ஆட்சி அமைத்தால் போதுங்கிறதுக்கு எதை செய்வதற்கும் தயாராயிருக்கிற ஒருவரோடு கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், அம்பேத்கர், பெரியார்னு பேசிட்டு இருக்கிற நீங்கள் சேர்ந்து நிற்பது என்பது அடிப்படையிலே முரணானது. அதனால இப்பவே அதனுடைய அந்த குவாரல், அந்த உடைப்பு ஆரம்பித்து விட்டது. விதைக்கும் போதே அதனுடைய லட்சணம் தெரிகிறது. இந்த நிலைமையில நீங்க எந்த விதத்தில் ஆதரவு கொடுத்தாலும் அது சிக்கல் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. விசிகா இந்த தாமதத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இல்ல, விசிகா நேற்று அறிவிக்கிறேன்னாங்க, இடதுசாரிகள் எது நிலைப்பாடோ அந்த நிலைப்பாடுல தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னாங்க. நேற்று இடதுசாரி 2 இடதுசாரி அறிவிச்சிட்டாங்க தாவேக்காவோட கூட்டணி. ஆனா இன்னும் வரையா திருமாவளவன் அறிவிக்கல. விசிகாவை பொறுத்தவரையிலும் குழப்பம்தான். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதை ஆரம்பத்திலிருந்தே 2005 வாக்கிலே கேட்டேன் நான் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. கேட்கறது இல்ல விஷயம் இல்லை, சினாரியோ என்னங்கிறத ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவரு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார். என்ன சொன்னாரு? இந்த காலகட்டத்தில் நாம் அதை எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்னாரு. சரி, இப்போ அதுக்கான வாய்ப்பு வந்துருச்சுன்னு 10 பேர் சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பு இல்லை
இது வந்து ஒரு பெரிய படுகுழி. இன்னைக்கு நாம் ஏறி உட்கார்ந்தோம்னா விஜயை நம்பி நீங்கள் இந்த ஆற்றை கடக்க முடியாது, இது ஒரு மண் குதிரை அப்படின்னு ஒரு 10 பேர் சொல்லுவாங்க. புரிதல் உள்ளவர்களுக்கு தெரியும் விஜயை நம்பி நீங்கள் கடக்க முடியுமா முடியாதான்னு. புரிதல் அற்றவர்கள் ஒரு 10 நாள் ஆட்சியில், அதாவது ஒரு முறையாவது அந்த சீட்ல போய் உட்கார்ந்தா போதும், துணை முதல்வர் ஆனால் போதும், அது ஒரு சரித்திரமாகிவிடும்னு ஒரு ஜூம்லா காட்டுவார்கள். சரிங்களா? அப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு போவீங்க. இது நடக்கும்போது ஆட்சி அமைக்கிறீங்களாங்கிறது பெரிய கதை. ஏன்னா அதுலேயே ஒரு சிக்கலை இவர்கள் உருவாக்குகிறார்கள். இப்பமே டிடிவி இந்த விஜய் மேல என்ன சொல்றாரு, 420ங்கிறாரு. நாம வைக்க இல்ல சார், டிடி இப்ப பேசுறாரு. அவர் அதிமுக எடப்பாடி எவ்வளவு குற்றச்சாட்டு பண்ணாரு, கூட்டணி போயிட்டான், அது எப்ப நம்ம முடிவு இல்ல கூட்டணிக்கு வந்துட்டா, அதாவது வலதுசாரிகளின் தன்மை என்ன, இடதுசாரிகளின் தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, வலதுசாரிகள் நீங்க துப்புனா கூட தொடச்சுக்குவாங்க. ஒரு படத்துல டயலாக் இருக்கு இல்லையா, துப்புனா தொடச்சுக்கிடுவேன்னு. அவர் அங்கதான் இருக்கிறாரு, தாவேகால தான். யாரு நடிச்சவர்? சரிங்களா? நாஞ்சில் சம்பத் அங்கதான் இருக்கிறாரு. இது வலதுசாரிகளின் தன்மை. இடதுசாரிகள் சொல்லிட்டு அவர்களுக்கும், ஏன்னா ஓட் பாலிடிக்ஸ்ல இங்க வந்து சிக்கல் தான், சொல்லிட்டு வேற வழி கிடையாதுங்கும் போது அதை நெருடலா இருக்கும். இந்த நெருடல் அவர்களுக்கு கிடையவே கிடையாது, அப்படியே மாற்றி கொடுப்பாங்க. சரிங்களா? பாஜக கிட்ட நீங்க அதை எதிர்பார்க்கவே வேண்டியதில்லை. அதனால பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அவரு டிடிவி பேசுவதற்கு நான் முழு பொறுப்பு, முழு அடையாளம் கொடுக்கல. ஆனா இந்த பக்கம் வருவதாக இருக்குது இல்லையா விஜய், அதை அந்த இடத்துல வச்சே விஜயை டேமேஜ் பண்ற இடத்துக்கு அவர்கள் போயிட்டாங்க. விஜயை டேமேஜ் எல்லாம் பண்ணல, மிரட்டுறாங்க. இது ஒரு பொதுவெளியிலான மிரட்டல் தான், உளவியலான சிக்கலை உருவாக்குறது. ஏங்க நான் இன்னும் சொல்றேன், டிடிவியோட நெருங்கிய சொந்தக்காரர் தான் காமராஜ். சரிங்களா? மன்னார்குடியினுடைய எம்எல்ஏ. அவரு டிடிவியினுடைய அனுமதி இல்லாமல் இது நடந்திருக்காது. இது ஒரு டிராமா. திட்டமிட்டு போய் நீ பண்ணு, நான் அங்கூடி போய் அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இவங்களை சந்திக்கு இழுப்போன்னு சொல்லி திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு டிராமா. இந்த டிராப்புக்குள்ள இவங்க போய் விழுந்திருக்காங்க. விழுந்தது கூட எங்கள்கிட்ட 120 பேர் இருக்காங்கன்னு காமிச்சிருக்காங்க. நம்பர் காட்டினா இல்ல. நான் என்ன கேட்கிறேன், ஃப்ளோர்ல டெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை என்கிட்ட இங்கேயே நிரூபிங்க அப்படின்னு சொல்றதே, நான் இங்க நெருப்ப மூட்டுறேன், அக்னி பிரவேசம் செய்து உன் கற்பை நிரூபின்னு விஜய்கிட்ட கேட்கறதுக்கு உரிமை இந்த ஆளுநருக்கு கிடையாது. இதைத்தான் நாம பேசணும். ஆனா இதை விட்டுட்டு நாம தொடர்ந்து மற்றதை பேசுறோங்கிறது பாஜகவின் அயோக்கியத்தனமான குறுக்கு வழியில் நுழைய நினைக்கிற இந்த சதி திட்டத்துக்கு நாம வந்து பலியாகிறோம் அப்படிங்கிறதா விஷயம். இப்போ இந்த பக்கம் வருவோம். விசிக இங்க ஆதரவு தெரிவிப்பது என்பது சிபிஎம் சிபிஐ 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளின் முடிவை பொறுத்து தான் நான் சொல்லுவேன்னு சொன்னார். அப்ப 2 கம்யூனிஸ்டுகளின் முடிவு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நான் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறேன்ங்கிறது அது ஒரு வகைக்கு நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கூட நிலைக்கும்னு நான் சொல்லலை. இப்படி தெரிவிப்பதன் மூலமாக இந்த கட்சி அல்லது இந்த ஆட்சி செய்கிற தவறுகளுக்கு நீங்க பொறுப்பாக மாட்டீங்க. நீங்க ஆசையில போய் நீங்க வந்து சீட்ல ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னா அதன் பாவங்கள் உங்கள் தலையில் சுமத்தப்படும். விஜய்க்கு பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு பிஎம்சி பள்ளிகள் வரும், கையெழுத்து போட்டு கூட கொடுப்பாரு, நீங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? அவர்களின் தீர்ப்புகளை உங்கள் கையால் எழுத வைப்பாருங்க, நீங்க செய்யணும். இல்ல அப்படின்னா நீங்க உருவிக்கிட்டு வெளியில வந்தீங்கன்னா நீங்க துரோகி ஆயிருவீங்க, விஜய் புனிதர் ஆயிருவாரு, எங்களை கவுத்துட்டாங்கன்னு சொல்லி. சரிங்களா? இப்படிப்பட்ட நெருக்கடிகள்லாம் இருக்கு. இப்ப இந்த கூத்துக்குள்ள சிக்காம இருக்கணும்னா நீங்க வெளியில் இருந்து ஆதரவுன்னு சொல்லணும். வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்னாலுமே பாஜக இந்த செட்டப்பை விடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ இப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இப்ப எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, அதனால நாங்க பாஜக பக்கம் போயிட்டோம்னு விஜய் சொல்லுவார். பாஜகவின் பேச்சை கேட்டுக்கிட்டு அதிமுகவோடு சேர்ந்துட்டோம்னு சொல்லுவாரு. அப்போ குற்றவாளிகளாக நீங்க போக வேண்டியிருக்கும். அப்படி இல்லாம நாங்க ஆதரவு கொடுக்கணும் தான் சொன்னோம், ஆனா அதை மீறி பாஜக நெருக்கடி கொடுக்கிறது அப்படின்னு பாஜகவின் கோர முகத்தை, அதனுடைய இரும்பு கரத்தை மக்களுக்கு பல வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு இது உதவும் இந்த சினாரியோ. அவ்வளவுதானே தவிர இந்த கூட்டணி ஆட்சி அமைச்சிரும் அப்படின்னோ, அப்படி அமைச்சாலும் கூட அது எத்தனை நாட்கள் வரும்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க நெக் டு நெக்கு ஒரு எம்எல்ஏ ஒன்றும் வேண்டாம், பாஜக போய் ஒரு எம்எல்ஏவே விசிகால இது தாவேகால இருந்து உருவுனா போதும், என்ன ஆகும்? அப்போ பாஜக செய்யாதா? இன்னொன்னு நீங்க யோசிச்சுக்கங்க, திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு அவர்கள் படாத பாடுபட்டார்கள். ஏன் அப்படி அது வேலை செய்யணும்னா, அவங்க 40க்கு 40 பெற்றுக்கொட்டாங்க, கொடுத்தாங்க எம்பி எலெக்ஷன்ல பாண்டிச்சேரியோட சேர்த்து.
இப்ப மறுபடி விஜய்ங்கிற ஒரு முகத்தோடு நீங்க போய் சேர்ந்திருந்தீங்கன்னா காங்கிரஸ் அடுத்த 2000 அவங்க அதையும் சேர்த்து தான் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. வருகிற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டையும் சேர்த்து நாங்கள் கூட்டணியில் இருப்போம்னு சொல்லி இப்பவே அக்ரிமெண்ட் போட்டோம்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சினாரியோவில் பாஜகவுக்கு தமிழ்நாடு எப்படி சீரழிகிறதுங்கிறது முக்கியம் இல்லை. இங்க இருந்து ஒரு 10 எம்பியாவது எனக்கு வேணும், இல்லைன்னா 5 எம்பியாவது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா காங்கிரஸுக்கு ஒரு எம்பி கூட போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் 2 பேரும், மோடி அமித்ஷா. அவர்கள் எப்படி ஏத்துக்கிடுவாங்க இந்த அரசாங்கம் உருவாவத? சரிங்களா? அப்ப இது எந்த கட்டத்தில் எப்படி போனாலும் கவிழ்க்கப்படும். அது நம்ம கையால நடக்கிறதுக்கு பதிலாக பாஜகவின் கையால நடந்ததுன்னா பாஜக இவ்வளவு அநியாயம் பண்ணுகிறதுன்னு கொண்டு போய் மக்கள்கிட்ட நிறுத்தலாம். அப்ப கூட இந்த மக்களுக்கு அறிவு வரும்னு நான் நம்பல. ஏன்னா அப்படி இப்ப யாருக்குமே மெஜாரிட்டி வராட்டி கூட திரும்ப ரீஎலெக்ஷன் வந்தா விஜய் அதிகமான இடங்கள் 200க்கு மேல இடங்கள் வெற்றி பெறுவான்னு தான் சொல்றாங்க. அதுதான், அதாவது இந்த சினாரியோவில் அது நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சோ அல்லது ஒரு வருடம் கழிச்சு கூட இந்த மக்களுக்கு விஜய் விட்டுருங்க, விஜய் ஒரு பப்பட்டு தான். விஜய் பப்பட்டுன்னு சொல்ல முடியாது. இல்லைங்க, விஜய்க்கு என்னங்க ஆற்றல் இருக்குது? இல்ல ஆற்றல் இல்ல, இது அவர் என்ன செயல்படுறாரு? செய்யாதப்ப 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காரு. இப்ப இறங்கி களத்துல வேலை பார்த்தா ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்கள் 200க்கு மேல போலாமே. அதுதான், 200க்கு மேல போயும் கூட விஜய் என்ன செய்திட முடியும்? விஜய்க்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு? எதுவும் கிடையாது. நான் சொல்றேன், இது என்ன சொல்றதுன்னா, 2வது ஆட்சி அமைக்கிறது, மெஜாரிட்டி, இதெல்லாம் ரொம்ப தள்ளி இருக்கிற விஷயம். அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். இப்ப இருக்கிற சினாரியோல இதை கவிழ்த்தாலோ இதை நெருக்கடி கொடுத்தாலோ அதை பாஜக செய்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு வேணா நம்ம செய்யலாம். ஆனா அதை கூட மக்கள் சரியா புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நான் நம்பல. ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம்லையும் இந்த சோசியல் மீடியாவிலையும் இருக்கிற இந்த குருட்டு கூட்டம் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு எத்தனை அடி அடிச்சாலும் அது திமுகவை பேசுமே தவிர பாஜகவை பேசாது. நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க முந்தா நேரத்து சிபிஎம் போய் இவர் பாக்குறாரு, யாரு, அருள்ராஜ் ஐஆர்எஸ் போய் பார்த்துட்டு பேசுறாரு. என்ன சொல்றாரு? திமுக அழுத்தம் கொடுக்கிறது எங்களோடு வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படிங்கிறார். அது என்ன? அது ஒரு நரேஷன். திமுக என்ன சொல்லிடுச்சு? உங்கள் விருப்பம்னு சொல்லியாச்சு. அப்படி சொல்ல போய் தான் இன்னைக்கு நீங்க வந்திருக்காங்க. அப்ப நீ சொன்னது நரேஷன் தான். ஆனா அவர்கள் வந்துட்டாங்க. திமுக அழுத்தம் கொடுக்கறதுங்கிறத சொல்ல முடிஞ்ச அருள்ராஜால அடுத்த 2 கேள்வி தள்ளி கேட்கிறாங்க. பாஜக உங்களை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கிறதா, அழுத்தம் இருக்கிறதான்னு கேள்வி கேட்டா இதற்கான பதிலை காலம் வரும்போது சொல்வேன்னு சொல்றாரு. அப்போ பாஜகவை குறித்து பேசுவதற்கு எவ்வளவு அச்சம் இருக்கு பாருங்க. அதே இது திமுகவை ஈஸியா குற்றம் சாட்டுறீங்க, நெரேஷன் செட் பண்றீங்க. அப்போ இவர்களை பொறுத்தவரையிலும் உண்மையான எதிரிகளையோ உண்மையான பிரச்சனையோ பேசுவதற்கு அடிப்படையிலேயே அருகதையற்றவர்கள். அவர்களுடைய ஜெனட்டிக்காவே அது கிடையாது. அப்படி இருக்கும்போது விஜயின் ஆதரவாளர்களும் அப்படிப்பட்ட கோழைகள்னு தான் என்னுடைய கருத்து. திமுக கடந்த தேர்தலில் பாஜக காட்டி தான் இங்கே வெற்றி பெற்றாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இந்த தேர்தலில் அது எடுபடலை, வெறும் பாஜக மட்டும் இது பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்றாங்க. இங்க லோக்கல்ல இருக்க பிரச்சனை எதுவுமே அவங்க இது பண்ணல, முக்கியத்துவம் கொடுக்கல, எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டாரு அப்படின்றாங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், மதுரை கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தராதது யாரு? திமுகவா? அதான் சொல்றேங்க. மதுரைக்கு நான் கேட்கிற கேள்விகளுக்கு முதல்ல சொல்லிடுங்க, அப்புறம் நம்ம பரிசீலிப்போம். கல்வி நிதி 2500 கோடி ரூபாய் தராதது திமுகவா, அதிமுகவா, பாஜகவா? FCRA அந்த ஃபாரின் ஃபண்டு கொடுக்கறதுல புதிய திட்டங்களை கொண்டு சிறுபான்மையினர் ஒடுக்கிறது தாவேகாவா, மற்ற கட்சியா, பாஜக தான். அப்ப தமிழ்நாட்டுக்கு PM ஸ்ரீ பள்ளிகளை திறந்தாகணும்னு சொல்லி இப்போ அறிவிக்கை கொடுத்துருக்கிறது யாரு? அது மட்டும் இல்ல, ஜல்ஜீவன் திட்டத்திற்கு பணம் தராதது யாரு? ரயில்வே திட்டங்களுக்கு எதற்கும் 1000, 200, 2000 சொல்லி கண் துடைப்பு செய்தது யாரு? இப்படி தொடர்ந்து நம்மளுடைய GST முழுவதுமா வாங்கிட்டு 29 பைசா கொடுக்கறது யாரு? இது எல்லாம் நிர்வாகம் சார்ந்த அடிப்படை பிரச்சனை. நமது மொழி உணர்வுகளை சிதைப்பது யாரு? ஹிந்தியை திணிக்கிறது யாரு? இது எல்லாம் பாஜக. இப்ப இது திமுக சொல்லிக்கிட்டு இருக்குங்கிறது இல்ல, நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என் மேல ஒண்ணு கல்லு விழுந்துகிட்டே இருக்குது, ஒருத்தன் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். திமுக சொல்லுது பாருங்க, உன் மண்டையை உடைச்சிட்டான், உன் மூக்க உடைச்சிட்டான், உன் கண்ணை உடைச்சிட்டான்னு திமுக சொல்லுதுங்கிறது நெரேஷன் கிடையாது, ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு நமக்கு. நீங்க உணர முடியல அப்படின்னு சொன்னா நீங்க இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் இல்லைன்னு அர்த்தம். நான் அதை தான் சொல்றேன். இந்த இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்கிறவர்களுக்கு அரசியல் அறிவோ எதுவுமே கிடையாதுங்க. நீங்க ரேஷன் கடையில போய் அரிசி வாங்கி இந்த வாழ்க்கையினுடைய சுகதுக்கங்களை அனுபவித்து இருந்தவர்களுக்கு மட்டும்தான் குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு தெரியும். அவர்களும் கூட
இந்த அரசியல் அறிவற்ற ஒரு கூட்டத்தின் பேச்சை கேட்டுத்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. முதல்ல நான் சொன்னது தான் மறுபடியும் சொல்றேன். என் புள்ள சொல்லிட்டான் அவன் விஜய் ரசிகன் அப்படின்னு ஓட்டு போட்ட தாய் தகப்பன், சரிங்களா? என் பேரன் சொல்லிட்டான் அப்படின்னு போட்ட தாத்தா பாட்டி, இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் குற்றவாளிகள். அதுக்கும் மேல அந்த நெரேஷன் உருவானா போதும் நாங்க குறிப்பிட்ட அளவிற்கு அவருக்கு ஆடட் இன்கிரீடியண்டா மிஷினை வச்சு குத்துவோங்கிற அடிப்படையில் தான் விஜய் ஜெயித்திருக்கிறார். அவருக்கு ஒரு 20-22% தான். மிச்சது எல்லாமே அது திமுக கிட்ட இருந்து திருடப்பட்டதுதான்ங்கிறது என்னுடைய பேச்சு. திமுகவோட திருடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதையே இவிஎம்ல இது பண்ணா அதை அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பா வந்திருக்கோம்ல. பாஜக அதிமுக ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல, எதுக்கு தாவிக இது பண்றாங்க? வெரி குட். அதுதான் சொல்றேன். இப்ப என்னன்னா, பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்லணுங்கிறது. யாரால் அந்த புல்லிங் பவரை, அதாவது ஒரு மக்கள்கிட்ட ஒரு நெரேஷனை செட் பண்ணுவதற்கு முடியுமோ அவர்களை வைத்துத்தான் அதை செய்ய முடியும். இங்க சிம்பிளா சொல்றேன், கேரளாவை எடுத்துக்கங்க. கேரளாவில் 2 கட்சி இருக்குது. அங்க பாஜகவுக்கு எந்த ஸ்கோப்பும் இல்லை. மம்முட்டியோ மோகன்லாலோ அல்லது இன்ன பிற பெரிய நபர்களோ எதிர்த்து வந்து நின்றுக்கிட்டு பினராயி விஜயன்ட்ட சவால் விடலை. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு போங்கு, ஒரு பொய் குதிரையை, ஒரு பொய் பிம்பத்தை காட்டி வீழ்த்த வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. விஜய்கிட்ட அந்த மாசை கூட்டுகிற வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு 41 பேரை படுகொலை ரோட்ல நடத்திட்டு கூட அதை நான் செய்யலைன்னு சொல்லி அடுத்தவர்கள் தலையில கட்டுற ஆற்றல் இருந்துச்சு. இது நரேஷன் தானுங்க. நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நான் கூட்டின கூட்டம், நான் வந்ததுனாலதான் கூட்டமே வந்திருக்குது. என்ன சொல்லித்தான் கூட்டமே கூட்டியிருக்காங்க. சதி வேற பக்கம் நடந்துச்சுன்னு சொல்றீங்க. இப்ப வரலும் நான் வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரேன். ஆனா இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும் போது கூட ஒரு மக்கள் திரள் மூலட்ட ஏமாற்ற முடியும்னு சொன்னா இந்த விஜயை வைத்து எதை வேணாலும் செய்ய முடியும்னு பாஜக நினைக்கும் இல்லையா? அதைத்தான் செய்தது. நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. திமுக இந்த தமிழ்நாட்டில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா கருத்து கணிப்பாளர்களும், எல்லா கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட் என்ன சொன்னிச்சு? திமுக அதிக இடங்கள் வரும், விஜய் ஒரு 20% வருவார், 15-20 வருவாரு, அதிமுக நிறைய டேமேஜ் ஆகும் விஜய்னால, இப்படித்தான் களமே சொன்னிச்சு. சரிங்களா? களத்துக்கு போனவர்கள் சொன்னார்கள். ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா அங்க உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாரு, நாங்கள் 85 எலெக்ஷனை கரெக்டா சொல்லியிருக்கோம். எப்படி சொன்னீங்க? மோடி அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ அது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இனிமேல் நான் என்ன சொல்றேன், எலெக்ஷன் பண்ண வேண்டியதில்லை. ஆக்சிஸ் மையாண்டியாவுடைய அவர் மைண்ட்ல என்ன இருக்கோ அல்லது அவர் கம்ப்யூட்டருக்குள்ள என்ன இருக்கோ அதை தட்டி சொல்லுவாரு. நீங்க அதை கேட்டுட்டு அதுதான் முடிவுன்னு அறிவிக்கலாம். அந்த அளவிற்கான வேலையை அவர்கள் செய்கிறார்கள். இன்னொன்னு, எல்லா ஆங்கில ஊடகங்களும் ஒரு தொங்கு ஆட்சி அமையும், ஒரு தொங்கு ஆட்சி அமையும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த நெருக்கடி அவர்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பிளான்டு, ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகம். இதுல விஜயை நாங்கள் நினைத்த புள்ளிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பாஜக போராடுகிறதே தவிர விஜய் கொண்டு வந்ததும் அவர்கள்தான், இப்போது தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறதா அவர்கள்தான். மொத்தமா அவர்கள் தள்ள முடியாது. சரிங்களா? அவரா வந்து அந்த இடத்துக்கு புள்ளிக்கு வந்து நிக்கணும். அது வரையிலும் அவர்களை விடமாட்டார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி சார். நன்றி.